ஏன்னா தன் கட்சியில் எத்தனை பேர் இருக்காங்க, தான் கட்சி வச்சு வளர்க்கணும்னு தெரியாத தமிழிசை மாதிரி ஆளுங்கள்லாம் டெய்லி காலையில் விஜயை பெறாண்டிக்கிட்டு இருக்கு. தம்பி விஜய் இன்னும் தீவிரமாக திமுகவை எதிர்க்க வேண்டும். நீ எதுக்கு இருக்க? உன்ட்டதான் ஆளுநர் பதவி எடுத்துட்டு தான் உன்னை அரசியல் செய்யறதுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. தென் சென்னையில் துரத்தி விட்டாங்க. உங்க கட்சியை வச்சு வழக்கு தெரியாம டெய்லி காலையில் விஜயை கூப்பிட்டு தம்பி விஜய் திமுகவை தீவிரமாக எதிர்க்க வேண்டும். நீ எதுக்கு? பாஜக சொன்ன எடுப்பு இல்லையோ என்னமோ. அந்த விஜயே நேத்து வேற ஒரு சமயத்தில் அவர் வேற ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அடுத்ததுல பேசுறேன். இந்த மாதிரி தன் கட்சியை நம்பாமல் அடுத்த கட்சியெல்லாம் துணைக்கு கூப்பிட்டு இருக்க ஒரு இடத்துல ஆளும் கட்சியாக இருந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் முன்மாதிரியாக ஒரு விஷயத்தை செய்திருப்பதை நான் தமிழன் என்பதால் பெருமையாக திருச்சி மீட்டிங்ல மரியாதை செலுத்தினார் ஒரு நிமிடம். நான் அதை ஏன் பெருமையா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த மரியாதை செலுத்துறது மௌன அஞ்சலி இதெல்லாம் வேற. ஆனால் ஒரு மாநிலம் ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒரு மாநிலம் தனது மாநில மக்களை நாங்கள் முதல் குரலாகவும் முதல் கரமாகவும் உங்களோடு நிற்கிறோம், நாங்கள் நடத்துகின்ற சட்ட போராட்டங்கள் என்பது வேறு, எங்களுடைய உரிமைகளை கேட்பது என்பது வேறு, எங்கள் மாநிலத்திற்குண்டான பணத்தை கொடுக்கவில்லை என்றால் அதற்கு வழக்கு தொடுப்பது என்பது வேறு. ஒரு நாட்டினுடைய பிரதம மந்திரியே இந்த மாநிலத்தில் இருக்கின்ற முதல்வர் அழுது கொண்டிருந்தாலும் கூட இந்தியாவில் இருக்கின்ற எந்த ராணுவ வீரருடைய மனைவியும் அழக்கூடாது என்பதற்காக நாங்கள் எடுத்திருக்கின்ற முதல் கைக்குட்டை. இந்த கைக்குட்டை முயற்சி என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு மனோதைரியத்தை, ஒரு உத்வேகத்தை, ஒரு உற்சாகத்தை ராணுவ வீரர்களுக்கு கொடுக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அணிவகுப்பை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒரு மாநிலம் நடத்துகின்ற பொழுது அந்த மாநில மக்களுடைய உணர்வுபூர்வமான அறிவிப்பு, உணர்வுபூர்வமான ஒரு ஆதரவு, நாங்கள் உங்களோடு நிற்கிறோம் என்ற செய்தியை ராணுவத்துக்கு சொல்றோம், அரசாங்கத்துக்கு இல்ல. ராணுவத்திற்கு சொல்வதன் மூலம் அங்கே இருக்கின்ற அந்த எல்லை காக்கின்ற தெய்வங்கள் அப்படின்னு நான் சொல்றது காரணம் என்ன கேட்டீங்கன்னா, நான் நிறைய முறை நிகழ்ச்சியில் சொல்லியிருப்பேன், நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது எல்லையில் ராணுவ வீரர்கள் அவனை எந்த கட்சியாக இருந்தாலும் ஏமாத்திக்கிட்டு இருந்தா அந்த பக்கம் திருப்பிக்கிட்டு இருக்கு துப்பாக்கியை இந்த பக்கம் திருப்பினா கதை முடியும்னு சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ராணுவ வீரர்களுக்கு உருவாக்கிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் ராணுவத்துக்கு ஜாதி மத பிரிவுகள்லாம் ஏதும் கூடாதுன்றதுக்காக அந்த காலத்திலிருந்தே அதை கொண்டு வந்திருக்காங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இவங்க உள்ள நுழைக்க முயற்சித்தாலும் கூட அதையெல்லாம் கடந்து